இது உங்கள் ஏகே வேர்ல்டு வைடின் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அழுட்டு வந்திருக்கேன். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா போக்கோ X7 ப்ரோ பத்தி தெரிஞ்சுக்கலாம். போக்கோ X7 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து டிசைன்ஸுக்கு எல்லாமே லீக் ஆயிருக்கு கொஞ்சம் அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். எப்போ லான்ச் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கங்க. போக்கோ X7 பொறுத்த வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 கேமரா இருக்கு. அதோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்றது நம்ம அடுத்து சொல்றோம். போக்கோ X7 ப்ரோ பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா 4 கேமரா கிடையாது, 3 கேமரா தான். அதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கேமரா வந்து LED ஃபிளாஷ் டைப்ல உள்ள கேமரா ஒன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த தெரிஞ்சுங்க. அதை பார்த்துட்டு நீங்க வந்து 4 கேமரான்னு சொல்லிக்கிட்டு 4 கேமரான்ற நம்பிக்கிட்டு இருக்காம நீங்க தெரிஞ்சுங்க அங்க 3 கேமரா தான். இந்த போக்கோ X7ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் வரலாம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்க. போக்கோ X7 பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச் கொண்ட டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷன், OLED டிஸ்பிளே வரப்போது, 128 ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போது, 3200 நிட்ஸ் பீக் பிரைட்னஸோட வரலாம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா X7 பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டிமென்சிட்டி 7000 ப்ராசஸரோட தான் போயிருக்காங்க. மீடியாடெக் டிமென்சிட்டி அதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 7300 சிப்ஸோட தான் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேற என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு 15 பேஸ் பண்ணி HyperOS 2 தான் வரப்போகுது. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா வரப்போது, 8 MP அல்ட்ரா வைட் வரப்போகுது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் 20 MP ஃப்ரண்ட் கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்குறாங்க, டால்பி அட்மாஸ் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா IP68, 66, 68, 69 ட்ரிபிள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. IP ரேட்டிங், டஸ்ட் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வரும் அவங்க சொல்ல. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து இந்தியாவில் வந்து ஜனவரி 9ஆம் தேதி வரப்போது. மேக்ஸிமம் பேட்டரி வந்து 6000 mAh மேல போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போதைக்கு வந்திருக்க இது டீடைல் தான். X7 இதுதான். X7 ப்ரோவுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் கேட்டீங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா 3 கேமரா, ஒரு கேமரா எக்ஸ்ட்ரா இருக்க போது. அது மட்டும் இல்லாம ப்ராசஸரை பாத்தீங்கன்னா டிமென்சிட்டி 8400 சிப்செட்டோட வரப்போது அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போற இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா ஐபோன் யூசருக்கு இது வந்து புதிய நியூஸ். ஆனா ஆண்ட்ராய்டு யூசருக்கு வந்து இது வந்து சிரிப்பு வர வைக்கக்கூடிய நியூஸ் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஐபோனை பாத்தீங்கன்னா ஐபோன் 17ல கிட்டத்தட்ட இன்னும் லான்ச் ஆகல, இன்னும் 9 மாசம் வெயிட் பண்ணோம். அந்த 17 சீரீஸ்ல கிட்டத்தட்ட ப்ரோமோஷன் டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்க போறாங்க. இது வரைக்கும் ஐபோனை பத்தியே தெரியாத ஒரு ஆண்ட்ராய்டு யூசர்கிட்ட கேட்டோம்னா ஐபோன்ல எவ்வளவு ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க 144, 120 அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா ரியல் ஐபோன்ல என்ன ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு தெரிஞ்சுங்க. இப்போ வந்து கரண்ட்ல வந்து ஃபிளாக்ஷிப் போனா ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் வரைக்கும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கு. இப்போதான் அதை வந்து ஹையரா மாத்த போறாங்க. ஹையரா எப்போ மாத்த போறாங்கன்னு கேட்டீங்கன்னா 17ல. அதுக்கு இன்னும் 9 மாசம் அவங்க வெயிட் பண்ணணும். 17ல தான் வரப்போது 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஆனா ஆண்ட்ராய்ட்ல பாத்தீங்கன்னா மிட்ரேஞ்சிலே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம சில மிட்ரேஞ்சிலே 144 கொடுக்குறாங்க. ஐபோன் ஃபிளாக்ஷிப் சீரீஸ்ல 120 தான் வரப்போது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. உங்க ஐபோன் தான் கெத்துன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நியூஸை ஷேர் பண்ணி நீங்க வந்து அவங்கள ட்ரோல் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A56ஓட இப்போ வந்து ஸ்பெசிஃபிகேஷன் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சாம்சங் கேலக்ஸி A56 என்ன பிரைஸ்க்கு வரலாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே கொடுத்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட டைனாமிக் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் Exynos 1580 ப்ராசஸரோட போயிருக்காங்க. இது வந்து சிங்கிள் ஸ்கோர்ல 1331, மல்டி ஸ்கோர்ல 3863 வந்திருக்கு. ஆண்ட்ராய்டு 15ஓட வர போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 8GB RAM 12GB RAM ரெண்டு வேரியன்ட் வரப்போகுது. 128GB 256GB ரெண்டு ஸ்டோரேஜ் வேரியன்ட் வரப்போகுது. இதுல கேமரா பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 50 MP பிரைமரி கேமரா, 12 MP செகண்டரி கேமரா, 5 MP டெரிட்டரி லென்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு தெரியல, தெரிஞ்சு நான் அப்புறம் அடுத்து அப்டேட் பண்றேன். ஆனா வந்து இது முந்தின ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா 32 MP கொடுத்தாங்க A55ல. இப்போ பாத்தீங்கன்னா அதை டவுன் கிரேட் பண்ணி 12 MP தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன காரணம்ன்றது சாம்சங் தான் சொல்லணும். ஆனா வந்து மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்கிரேட் தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருக்கு, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. இப்போ வந்து அது என்ன பேக்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் கிளாசி டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. இது என்ன பிரைஸ்க்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா ஹீரோவில் பொறுத்த வரைக்கும் என்ன பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க, இந்தியாவுக்கு இது என்ன பிரைஸ்க்கு வரும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். ஹீரோவில் பொறுத்த வரைக்கும் இந்திய மதிப்பில் ஒரு 47,200 47,200 இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த போன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வருமானு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு இது வராது. இந்திய
இந்திய மதிப்பில் வந்து இதுக்கு முந்தின ஜென்ரேஷன் ஃபோனை கம்பேர் பண்ணி நம்ம பார்க்கக்குள்ள A55 கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா 39,999 ரூபாய்க்கு வந்திருக்கு. அப்போ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு 43 45 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 45,000 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டால் 45,000 இதை விட நிறைய ஆப்ஷன் இருக்கு மற்ற பிராண்ட்ல. ஆனால் நான் சாம்சங்லாம் எடுப்பேன்னா உங்க தலையெழுத்து நீங்க எடுத்துங்க அப்படின்றத என்னுடைய கருத்து. நம்ம அடுத்த பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Redmi 14C 5G 14C 5G பற்றி நம்ம நிறையாவே பேசிட்டோம். ஏன்னா குளோபலில் வந்து சில கண்ட்ரியில் லான்ச் ஆகும் போதே நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவாக அது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான எதுவும் மாற்றம் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுக்கான எந்த வித மாற்றமும் பண்ணல. கலர் ஆப்ஷனும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்காக லான்ச் ஆக போகிறது மொத்தம் 3 கலர். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பர்பிள், அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் பிளாக். இந்த 3 கலர் தான். ஸ்பெசிஃபிகேஷன்லாம் எல்லாமே நம்ம சேனல் இருக்குது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஸ்பெசிஃபிகேஷன் மாறினா இங்கே சொல்லலாம், மாறல. அதனால் அதை விட்டுட்டு நம்ம அடுத்த இன்ஃபர்மேஷனுக்கு போயிடலாம். அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்லேருந்து புதிய அப்டேட். வாட்ஸ்அப்லேருந்து என்ன அப்டேட் வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப்பில் இனிமேல்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறோம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த ஃபோட்டோவை அப்படியே வந்து கூகுளில் சர்ச் பண்ணிக்கலாம். ரிசர்வ் சர்ச் மூலியமாக சர்ச் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணி அது வந்து ரியலா இல்லை ஃபேக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிறைய ஸ்ப்ரெட் நியூஸ், ஃபேக் நியூஸ் பரவுறதை தடுக்கும் விதமாக இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து நம்ம கூகுள் லென்ஸில் எப்படி நம்ம ஒரு ஃபோட்டோவை வச்சுட்டு பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி அதில் வந்து எப்படி வந்து அதோட சிமிலர் இமேஜஸ் எடுப்போமோ அதே போல தான் வாட்ஸ்அப்ல இந்த ஒர்க் ஆக போகுது. இந்த ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல நம்ம ஒரு இமேஜை வச்சு நம்மளுக்கு வந்த மெசேஜ் இமேஜை வச்சு அந்த இமேஜை நம்ம வெப் சர்ச் மூலமா பண்ணும்போது வாட்ஸ்அப்ல இருந்து சர்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதோட சிமிலர் இமேஜஸ் கிடைக்கும். அப்போ வந்து இது ஃபேக் நியூஸா ரியல் நியூஸான்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப்ல இருந்து இந்த ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ரூமர்ஸை தடுக்கிறதுக்கு, ஃபேக் ரூமர்ஸை தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல அப்டேட். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா விவோவோட Y200+ வந்து இப்போ சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. அதே தான் இந்தியாவுக்கும் வரப்போகுது 200+. அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதே ப்ரைஸ் என்ன ப்ரைஸ்க்கு வரும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் Y200+ல 6.68 இன்ச்சு கொண்ட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 2 வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 50 MP மெயின் கேமரா, 2 MP டெப்த் சென்சர் கண்டுக்காதீங்க. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 MP, அதையும் கண்டுக்காதீங்க. பேக்ல உள்ள ஒரே கேமரா 50 MP, அது மட்டும் ஒர்த்தா இருக்கான்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹையரா 12GB RAM 512GB கொடுத்துருக்காங்க. இதுல வந்து Fun Touch OS ஓட வரப்போகுது. இது வந்து 6000 mAh பேட்டரியோட வரப்போகுது. 44 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வரப்போகுது. AIA லோட் பண்ணி கொடுக்க போறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. IP64 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து வேற என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா என்ன விலைக்கு வந்திருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த Y200+ பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியன்ட், அதாவது 8GB 256 வேரியன்ட் இந்திய மதிப்புல 12,865 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 12GB RAM 256GB வந்து 15,209 ரூபாய்க்கும், 12GB RAM 512GB வேரியன்ட் 17,551 ரூபாய்க்கும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸ்க்கு நிறைய எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கு. இதே பிரைஸ்க்கு இந்தியா கொஞ்சம் இந்த போன் வந்து மார்க்கெட்ல இருந்து காணா போயிடுன்றது தான் என்னோட கருத்து. இதோட பிரைஸ் கம்மியா வந்தா ஒர்த்தா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஹையர் மாடல் 12GB 512GB வேரியன்ட் வந்து அண்டர் 15K 15,000 கீழே வந்தா நல்லா இருக்கும். அப்படி இருந்தாலுமே யாரும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குறி தான். அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Huawei தரப்புலேருந்து GT5 Pro அப்படின்ற வாட்சை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். 1.43 இன்ச்சு கொண்ட AMOLED ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதில் எக்கச்சக்கமான சென்சார் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் ரேட்டா, ECG, அதுக்கப்புறம் டெப்த் சென்சார், அதுக்கப்புறம் கைரோஸ்கோபி சென்சார், மேக்னெட்டோம் சென்சார், அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் சென்சார், ஆம்பியன் லைட் சென்சார் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து Huawei ஆப் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. ப்ரோ ஸ்போர்ட்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க. அதாவது கோல்ஃப், அதுக்கப்புறம் டைவிங், அதுக்கப்புறம் ட்ரில் ரன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ்க்காக ECG அனலைஸ், ஹெல்த் ஸ்லிப், அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் பார்க்கறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. IP69K கொடுத்துருக்காங்க. Android 9க்கு மேலே ஒர்க் ஆகும், அண்ட் iOS 13க்கு மேலே ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொட்டேட்டிங் க்ரௌன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சைன் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா இது வந்து பேட்டரி லைஃப் நார்மலாக டைம் மட்டும் பார்த்தீங்கன்னா 14 நாள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்கன்னா 9 நாள். அதுக்கப்புறம் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வச்சிங்கன்னா 5 நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பிரைஸ் வந்து ஆஃபரோட சொல்லிடுறேன். ஆஃபரோட சொல்கிறதுனால ஆஃபர் லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனல் இருக்கும். ஆஃபரோட GT5 Pro பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் எடிஷன் வந்து 29,999 ரூபா. அது சில்கன் ஸ்ட்ராப்போட வரப்போகுது. டைட்டனியம் ஸ்ட்ராப்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெட்டல் ஸ்ட்ராப் தான் அவங்க சொல்கிறாங்க. அந்த இதை வந்து கிட்டத்தட்ட 39,999 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரே ஸ்பெசிஃபிகேஷன் தான். இந்த ஸ்ட்ராப்புக்காக 10,000 ரூபா கூடன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க.
அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி யூசருக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து சாம்சங் கேலக்ஸி யூசருக்கு எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு ஆஃபர் என்னன்னு கேட்டீங்கன்னா கேலக்ஸி S25 ஃபோன் நீங்க வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜெமினியோட நீங்க உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் பிரீமியம் ஃபீச்சர் வந்து 3 மாசம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. S25 பிளஸ்க்கு 6 மாசம் கொடுக்க போறாங்க. S25 அல்ட்ரா வாங்குனீங்கன்னா 1 இயருக்கு கொடுக்க போறாங்க. கூகுளோட அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணி கொடுக்குறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா விவோ வந்து கிட்டத்தட்ட அவங்களும் இப்போ மூவ்மெண்ட் ஆயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா 2025 நாங்களும் என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஹெட்செட் கொண்டு வர போறோம், மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட் கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து நாங்க வந்து இதுக்காக வந்து ஒரு 500 மெம்பரை வேலைக்கு எடுத்து நாங்க வந்து அதுக்காக அந்த மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்டுக்காகவே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து சைனாவில் ஒர்க் பண்ணுவோம், சைனாவில் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லேட் 2025 இந்த வருஷம் கடைசியில எப்படியாவது நாங்க வந்து குளோபலுக்கு கொண்டு வர முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவோவும் இப்போ மிக்ஸ்டு ரியாலிட்டி ஹெட்செட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்றதை நீங்க இப்போதைக்கு தெரிஞ்சுக்கீங்க. அவங்க வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் ஐபோன் SE அல்லது ஐபோன் SE 4 அல்லது ஐபோன் 16 SE இந்த போனோட பிரைஸ் லீக் ஆயிருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா முந்திரி ஜென்ரேஷனோட கூட தான் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஐபோன் 16 SE பொறுத்தவரை கிட்டத்தட்ட வந்து ஒரு $499 வரலாம், கிட்டத்தட்ட ஒரு $500 வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இந்த $500 இந்திய மதிப்புல எவ்வளவுக்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா 42,650 ரூபாய்க்கு வரலாம். அதே பிரைஸ் கோர்மான்னு கேட்டீங்கன்னா அதை விட கொஞ்சம் ஹைப்பா தான் வரும். கிட்டத்தட்ட எப்படி இருந்தாலும் 45,000 இருந்து 50,000 கிட்ட போயிடும் இந்த போனு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுங்க. இதுல அப்படி என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா A18 சிப்செட் கொடுத்துருக்காங்க, 8GB RAM கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 6.6 இன்ச் OLED கொடுத்துருக்காங்க. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் 50,000 கிட்டத்தட்ட வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. 48 MP மெயின் கேமரா, 12 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து ஐபோன் 14 போலவே நாச்சோட வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து Xiaomi வந்து தங்களோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் இந்தியாவில் இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை பார்த்துருப்பீங்க. இதே மாதிரியான ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி குளோபலாக கொண்டு போகிறாங்க, அதாவது யூரோப் யூனியனுக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அந்த இதில் வந்து என்ன இருக்க போது கேட்டிங்கன்னா 4800 mAh பேட்டரி இருக்க போது, அதுக்கப்புறம் 70 hours பிளேபேக் டைம் கிடைக்க போகுது. சார்ஜிங்காக 22.5 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிங்க. இது வந்து யூரோப்பில் இருக்கிறவங்களுக்காக இது லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. அடுத்த நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா Xiaomi வந்து இப்போ வந்து ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் பேர் என்ன கேட்டீங்கன்னா L1 Pro. இது வந்து இதுல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கன்றத தெரிஞ்சுங்க. இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் கிட்டத்தட்ட 400 iOS லூமினஸோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 1080p ரெசல்யூஷன்ல இருந்து 4K ரெசல்யூஷன் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது 40 இன்ச்ல இருந்து 120 இன்ச் வரைக்கும் ஸ்கிரீன்ஸ் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த அளவுக்கு பெரிய வைடர் ஸ்கிரீனா நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து MT9630 அப்படின்ற ப்ராசஸரோட கொடுத்துருக்காங்க. அதாவது MT கேட்டீங்கன்னா மீடியாடெக்கோட ப்ராசஸர் மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் L1 Pro இல்ல 2GB RAM கொடுத்துருக்காங்க, 16GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஆண்ட்ராய்டு பேஸ் பண்ண கூகுள் டிவி பிளாட்ஃபார்ம்னால இதுல வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.0 சப்போர்ட் இருக்கு, வைஃபை கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது வந்து இன்பில்டாவே 5 வாட் ஸ்பீக்கரோட வரதுனால உங்களுக்கு வந்து கிளியரா சவுண்ட் கிடைக்கும். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் நீங்க தேட தேவையில்லை அப்படின்றத அவங்க தரப்புல இருந்து சொல்லி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு இதை கொண்டு வந்திருக்காங்க. இதோட பிரைஸ் தெரியல. பிரைஸ் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். பிரைஸ் வந்து என்ன பிரைஸ்க்கு வரலாம் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அடுத்த நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா மீடியாடெக்கோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர். நேற்று நம்ம பார்த்துருப்போம் ஸ்னாப்டிராகனோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 8 Gen Elite. அதை வந்து நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது ஃபுல் வீடியோவும் பேசியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கேட்டிங்கன்னா மீடியாடெக் டிமென்சிட்டி 9500 சிப்செட்டில் வந்து சில ஃபிளாக்ஷிப் சிப்செட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2+6 CPU இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து A73 Galaxy கோர்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து இது வந்து 8 Elite 2க்கு டஃபஸ்ட் காம்படிஷன் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா Dimensity 9400 10% இன்க்ரீஸ் ஆன பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவும் 3 nm ப்ராசஸரோட வரப்போகுது. இது வந்து பயங்கரமா இருக்க போகுது பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து 2025 மிட்ல, அதாவது அக்டோபர் மாசத்துக்கு கிட்டத்தட்ட இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தகவல்
வெளியே இருக்கு. அதனால வந்து A19 அதுக்கப்புறம் வந்து 8 Gen AI MediaTek Dimensity 9500 அதுக்கப்புறம் Exynos 2500 சாம்சங் தரப்புல இந்த 4 ப்ராசஸர் வந்து இந்த 2025 ஃபுல்லாவே கெட்டி ஆளப்போது ஃபிளாக்ஷிப் டயத்துல அப்படின்னு தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா Huawei தரப்புல இருந்து இப்போ வந்து ஒரு போனோட ஸ்பெக் டீடைல் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா 70X அபிஷியலா ஒரு ஸ்பெக் டீடைல் கிடைச்சிருக்கு. இதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட Huaweiல இப்போ வாட்சை லான்ச் பண்ணிட்டாங்க இந்தியாவில். இந்த போன் மாதிரி போன்ஸ் லான்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுல வந்து என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா என்ன ஸ்பெக் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன ஸ்பெக் கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா Huawei is Enjoy 70X அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஹார்மனி ஓஎஸோட 4.3 வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து டூயல் டோன் LED ஃபிளாஷோட வரப்போது 2 கேமரா கொடுக்க போறாங்க அப்படி சர்க்குலர் டைப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 3 கேமரா இருக்க மாதிரி இருக்கும். மெயினா 2 சென்சார் பெரிய சென்சார் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல டிஸ்பிளே சைஸ்லாம் கொடுத்துருக்காங்களான்றது தெரிஞ்சுங்க. டிஸ்பிளே சைஸ்லாம் தெரியல டீடைல் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 3 2025 இது வந்து 4G மாடல் மட்டும்தான் அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது கிட்டத்தட்ட வந்து இது வந்து 50 MP டார்க் லைட் கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. லோ லைட் போட்டோகிராஃபிக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து Kirin 8000A 8000A அப்படின்ற 5G ப்ராசஸரோட வந்தாலும் ஆனால் 4G சப்போர்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல. 5G ப்ராசஸர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 4G கனெக்டிவிட்டி மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். லான்ச் டைட்ல வேற ஏதாவது டீடைல் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட இது வந்து 8GB RAM 128GB வேரியன்ட். இந்த மாடல் வந்து எவ்வளோக்கு லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சைனா வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரைஸ் தான் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ப்ரைஸ்க்கு வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த மதிப்பில் வரும்போது பேஸ் வேரியன்ட்டே வந்து 21,000 சுச்சம் வருது. இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இந்த பிரைஸ்க்கு ஒரு 4G ஃபோனான்னு கேட்டிங்கன்னா 4G ஃபோனுன்றது ரொம்ப அரிதான விஷயம். இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த மாடல் 8GB RAM 256 பொறுத்த வரைக்கும் 23,000க்கு மேலே போயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலான இவங்க 8GB RAM 512GB வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எவ்வளோக்கு போயிருச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஹையர் மாடலில் இவங்களோட இந்த சீரீஸில் ஹையர் மாடலை பொறுத்த வரைக்கும் 26,000 போயிருச்சு. இந்தியாவுக்காக கொண்டு வரும்போதாச்சும் 5G சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா இந்த பிரைஸ்க்கு வந்து நிறைய பேர் வாங்குவாங்க கேட்டீங்கன்னா ஒரு 25 கீழே இந்த 8GB RAM 512GB மாடலை கொண்டு வந்தாங்கன்னா ஒர்த்தா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த ஒப்பீனியன் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை வரும். இந்த வீடியோல சொல்ற ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா எக்ஸ்க்ளூசிவான ப்ராடக்ட்ஸோட ஆஃபர்ஸ் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல போட்டுட்டு இருக்கோம். அங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.